வாரணாசியில் உள்ள பனாரஸ் பல்கலைக்கழகத்தில் மீண்டும் தமிழ் பட்டய படிப்புகளை தொடங்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் உள்ள பனாரஸ் பல்கலைக்கழகத்தில் தமிழ் டிப்ளமோ வகுப்புகள் நடைபெற்று வந்த நிலையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் அந்த படிப்புகளை அந்த பல்கலைக்கழகம் முழுவதுமாக கைவிட்டது. இந்த நிலையில் பனாரஸ் பல்கலைக்கழகத்தில் மீண்டும் தமிழ் பட்டய படிப்புகளை தொடங்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. இது தொடர்பாக அந்த பல்கலைக்கழகத்தின் தமிழ் பிரிவு உதவி பேராசிரியர் ஜெகதீசன் பேட்டியளித்துள்ளார். வட இந்திய மாணவர்கள் பலர் தமிழை கற்றுக்கொள்ள ஆர்வம் காட்டி வருவதாகவும், ஆனால் அதற்கான வாய்ப்பு தற்போது இல்லாமல் இருப்பதாகவும் தெரிவித்தார். உடனடியாக பனாரஸ் பல்கலைக்கழகத்தில் தமிழுக்கென தனித்துறை அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். தமிழுக்கான டிப்ளமோ வகுப்புகள் என்பது நீண்ட காலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நிறைய மாணவர்கள் தமிழ் படித்து சென்றிருக்கிறார்கள். பல்வேறு அரசு உயரதிகாரிகளாகவும் தமிழ்நாட்டு கேடரில் பணி செய்யக்கூடிய வட இந்திய அதிகாரிகளாகவும் நாம் பார்க்கிறோம். ஆனால் அண்மையில் தமிழ் டிப்ளமோ வகுப்புகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. கடந்த 2 ஆண்டுகளாக தமிழ் டிப்ளமோ என்பது மாணவர்களுக்கு வழங்கப்படவில்லை. காரணம் என்னவென்றால் NEP இந்த ஆண்டு முதல் பல்கலைக்கழகத்தில் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக NEPயிலேயே இந்த டிப்ளமோக்கான எல்லா அம்சங்களும் இருப்பதால் அதை அவர்கள் முன்னெடுக்கவில்லை என்று தெரிகிறது. ஆனால் என்ன கோரிக்கை மாணவர்களிடம் வருகிறது? தமிழ் சங்கமம் நடைபெறுகிறது. கடந்த 3 முறையாக தொடர்ந்து கல்வி அமைச்சகம் தமிழ் சங்கமத்தை நடத்தி வருகிறது. அது ஏற்படுத்துகிற ஒரு பாதிப்பினால் நிறைய மாணவர்கள் தமிழ் படிக்க வேண்டும், பேராசிரியர்கள் படிக்க வேண்டும் நினைக்கிறார்கள். ஆனால் அதற்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது. இது நிவர்த்தி செய்யப்பட வேண்டிய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. மாலையில் அவர்கள் படிக்க வேண்டும். அவருடைய முதன்மை பாடம் எதுவாக இருந்தாலும் மாலையில் அவர்கள் இயல்பாக 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் தமிழ் படிக்க ஆர்வமாக இருக்கிறார்கள். ஆனால் அதற்கான வாய்ப்பு இல்லாமல் இருப்பது மிகப்பெரிய ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். இதை பல்கலைக்கழகமும் மத்திய அரசும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கையாக இருக்கிறது.